நாராயணியம் 4 தசகம் இது வரைக்கும் பிரீஃபா சம்மரி பார்த்துட்டோம் நம்ம. இது 5வது தசகம், பஞ்சம தசகம், விராட் புருஷ உற்பத்தி வர்ணனம். இது என்னன்னா பாகவதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே அப்படியே அழகா பட்டத்திரிகள் கொடுத்துன்னு வர்றாரு இல்லையா. அப்போ ஒரு புராணம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா எப்படி சர்க்கம் அப்படின்னா எப்படி உற்பத்தி அப்படிங்கறது எப்படி ஆச்சு அப்படிங்கறத கொடுப்பா. அதே மாதிரி பிரதிசர்க அப்படின்னு சொல்லுவா, அதாவது பீரியாடிக்கா. முதல்ல ஏதோ சிருஷ்டி அப்படின்னா அந்த சிருஷ்டிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி தொடர்ந்துட்டு வந்தது, பீரியாடிக்கா எப்படி அது உற்பத்தி ஆச்சு அப்படிங்கறத சொல்லுவா. அதே மாதிரி வம்சாவளின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி வம்சத்தெல்லாம் எடுத்துரைக்க கூடியதாக இருக்கும். ஒரு புராணம்னா இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் லட்சணங்கள் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அடுத்து மன்வந்திரங்கள் எல்லாம் பத்தி சொல்லிட்டு வருவா. அந்த வம்சாவளியில வந்தவாள்லாம் யாரு அப்படிங்கறத சொல்லுவா. அந்த சரித்திரங்கள் எல்லாம் அவளை பத்தின சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுவா. இப்படி பாகவதத்துல என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அழகா ஃபாலோ பண்ணிருக்கா இல்லையா. அதுல இருந்து இருக்கக்கூடியதானே பட்டத்திரிகள் அழகா ஒரு தசகங்களாக கொடுத்துட்டு வர்ற. அதுல எப்படி உற்பத்தி, இந்த சிருஷ்டிங்கிறது எப்படி ஆச்சு. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சூரியன் சந்திரன் இப்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப இந்த லோகம் அப்படிங்கறதே பார்த்துட்டு இருக்கோம். லோக அப்படின்னாலே நம்ம பார்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியக்கூடியது எத்தனையோ விஷயங்கள், யூனிவர்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ இப்ப நம்மளுக்கு வியக்தமா தெரியறது என்னன்னா ஒரு பிரளய காலம் அப்படின்னு வரும்பொழுது மொத்தம் ஒண்ணும் இல்லாம போயிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாதாரணமா நம்ம ஒரு இந்த ஏதோ நம்ம இருக்கக்கூடிய ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய வீடுகள்லாம் இருக்கு. இந்த வீடுகள்லாம் அவாவா எத்தனையோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கா. எத்தனையோ வீடுகள்லாம் பெருசா பெரிய பெரிய பில்டிங் எல்லாமும் இருக்கு. திடீர்னு ஒரு சுனாமியோ ஏதோ வந்துடுச்சுனா மொத்தம் எல்லாம் தரமட்டம் ஆயிடுறதுன்னா அந்த இடத்துல அப்ப எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, வெறும் ஒரு ஸ்பேஸ் தானே இருக்கும் இல்லையா. அத போலதான் என்னன்னா எல்லாம் பிரளயம் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே கிடையாது, இந்த பூமிங்கிறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த சத்துவம் ரஜசு தமசு இதெல்லாம் ஒரு விஷயமுமே இருக்காது, எல்லாம் ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாம. ஏன்னா இது ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுதுதான் சிருஷ்டிங்கிறது உண்டாகும். அதனால இது எதுவுமே இருக்காது. அதனால என்னன்னா தோற்றம் இருக்காது, மறைவு இருக்காது, ஒரு பிறப்பு இறப்பு என்ன ஒரு மோட்சம் இது எதுவுமே கிடையாது. டேவ் கிடையாது, நைட்டு கிடையாது. அதனால எதுவுமே இல்லாத சமயம் எல்லாம் போய் ஒரு இடத்துல போய் அப்படியே ஒடுங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் போய் ஒரு பாயிண்ட்ல போய் ஒடுங்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் என்னன்னா எல்லாம் பகவானுக்குள்ள போய் அந்த பரானந்த பிரகாஷாத்மனா அந்த பகவானை தவிர அந்த சுப்ரீம் அந்த ஒரு பவர்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கான்சியஸ்னஸ் எதை சொன்னாலும் சரி, அந்த சுப்ரீம் பவர் அதுக்குள்ள போய் எல்லாம் போய் ஒடுங்கின்னு இருக்கு அப்படிங்கறத சொல்றான். அடுத்த 2வது ஸ்லோகத்தை பார்த்தோம், கால கர்ம குணாஷ்ட ஜீவ நிவாகா. அப்போ பகவான் என்னன்னா இதுதான் என்னன்னா எப்பவுமே அந்த சயன கோலம், யோக நித்ரையில பகவான் சயன கோலத்தை இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமானா அதை போலதான் இப்ப என்னன்னா எல்லாம் ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் எப்படி இருக்கு அப்படின்னா பகவான் பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி இருக்கார். அவருடைய குக்ஷிக்குள்ள போய் எல்லாம் ஒடுங்கி இருக்கு. எது? காலம் கர்மம். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப காலம்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சூரியன் சந்திரன் எதுவா இருக்கட்டும் அதை வச்சுதானே காலம்ங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும் எல்லாம் போய் என்னன்னா பிரகிருதி உள்பட எல்லாம் பகவானுக்குள்ள ஒடுங்கிறது அப்படிங்கறத சொல்றான். அப்ப எல்லாம் ஒடுங்கிட்டு இது எல்லாமே என்னன்னா கொஞ்ச காலம் மறைஞ்சு இருந்திருக்கு. எல்லாம் நிர்லீனதாம்னா எல்லாம் போய் ஒன்னுக்குள்ள ஒடுங்கி அது பார்க்கறதுக்கு தெரியல நம்மளுக்கு. இப்ப கண்ணுக்கு நேரா இப்ப நம்மளே பார்த்துக்கோங்க, ஒரு 80 வருஷ காலம் நம்ம வாழறோம் அப்படின்னா இந்த 80 வருஷ காலம் நம்ம விசிபிளா இன்னொருத்தர் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். அதே இந்த பிறப்புக்கு முன்னாடி இல்ல இறப்புக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்னு யாருக்கு தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரிதான் என்ன எல்லாம் ஒடுங்கி இருந்தது. நம்ம டீப் ஸ்லீப்ல எப்படி நம்மளுக்கு இந்திரியங்கள் இருக்கான்னு தெரியாது, கை கால்லாம் இருக்கான்னு தெரியாது, சக்தி இருக்கான்னு தெரியாது, ஆனா பெண்ணான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லையா. எல்லாம் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒடுங்குறது இல்லையா டீப் ஸ்லீப்ல. அத போலதான் என்னன்னா எல்லாம் போய் மறைஞ்சு இருந்தது. ஆனா இல்லாம கிடையாது, எல்லாம் இருந்தது. ஆனா எல்லாம் மறைஞ்சு இருந்தது. எப்படி இருந்தது? சூக்ஷ்மமாக இருந்தது, கண்ணுக்கு தெரியாது, சட்டிலா இருக்கு. எல்லாம் போய் அப்படியே சட்டிலா போய் ஒண்ணுக்குள்ள ஒடுங்கிடுறது. எப்படி குழந்தை எக்ஸாமுக்கு படிச்சதுன்னா எத்தனை சாப்டர்ஸ் இருந்தாலும் அத்தனையும் கரைச்சு குடிச்சு எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும். அது எப்ப தேவையோ அப்ப வெளிப்படுறது இல்லையா. அத போலதான் இப்போ அந்த காலம் வரப்போறது. 2 பரார்த்த காலம் நீடிக்கிறது. பிரம்மாவுடைய 2 பரார்த்த காலம் அப்படின்னா பிரம்மாவுடைய டே டைம் அண்ட் நைட் டைம் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயம் என்னன்னா நைமித்திக பிரளயம்னு சொல்லுவோம். அதுவும் பார்க்க போறோம், 2 அத்தியாயம் கழிச்சு அதையும் பார்க்க போறோம். இது பிராகிருத பிரளயம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா பிரம்மாவுடைய காலம். இப்ப நம்மளுடைய ஆயுசுன்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷ காலம் ஒருத்தர் வாழறா அப்படின்னா 100 வருஷத்துல முதல் 50 வருஷம், அடுத்த 50 வருஷம்,
இப்ப ரிட்டையர்மெண்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி என்னன்னா முதல் 50 வருஷ காலம் முடிஞ்சு அடுத்த 50வது வருஷ காலமும் முடிய போறதுன்னு வச்சுக்கோங்க. 2வது பரார்த்த காலம், அந்த காலம் வரைக்கும் அப்படியே போயின்னு இருக்கு. அதனுடைய இறுதியில என்னன்னா பிரளயம் எல்லாம் ஆகி இப்ப மறுபடியும் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பகவானுக்கு, ஒரு சங்கல்பம். அப்போ என்ன பண்றார் பகவான், மாயை மேல பார்வைய செலுத்துறார். மாயை அப்படிங்கிறது என்ன, பகவானுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்திக்கு ஒரு ஒரு இது கொடுக்குற, அப்படி பார்த்த ஒரு சங்கல்பம்ன்றது. இப்ப எப்படி ஒரு குழந்தை மண்ணெல்லாம் வச்சுன்னு விளையாடுறது இல்லையா, இல்ல ஒரு பெரிய லீகோ பிளாக்ஸ் எல்லாம் வச்சுன்னு விளையாடும், நிறைய இந்த பிளாக்கா இருக்கும், அதெல்லாம் வச்சுன்னு விளையாடும். அதுவே என்ன பண்ணும், திடீர்னு விளையாடலாம் அப்படின்ன உடனே ஒரு பெரிய கூடைக்குள்ளே அதுலயும் உள்ள நிறைய லீகோ பிளாக்ஸ் போட்டிருப்பா, அதெல்லாம் எடுத்து கீழே கொட்டும். கீழே கொட்டிட்டு கிடுகிடுன்னு எதோ ஒரு ஆள் மாதிரி பண்ணும், கார் மாதிரி பண்ணும், ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி பண்ணும், என்னென்னவோ நிறைய. அப்படியே அங்க பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு மரம், செடி, கொடி இதெல்லாம் பண்ணி முடிச்சிடும் லீகோ பிளாக்ஸ்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்ன ஆகும், சரி ஓர் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பிச்சு போட்டுரும். லீகோ பிளாக்ஸ் மொத்தம் இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாம் தனித்தனியா பிச்சுட்டு கடைசியில எல்லாத்தையும் கொண்டு போய் அதே பேக்குள்ள போட்டு வைக்கும் இல்லையா, அதே போலதான் இங்கேயும் நடக்கிறது. அதனால ஒரு சமயம் என்ன, அழகா எல்லாம் வெளிப்படுறது, அழகா எல்லாம் பூமி இருக்கு, இந்த கோள்கள் இருக்கு, இந்த சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, மலை இருக்கு, கடல் இருக்கு, எல்லாம் இருக்கு, வெளியில தெரியறது நம்மள போலதான் இல்லையா. குழந்தை பிறந்த உடனே எப்படி எல்லாம் அப்படியே ஒரு ஒரு உருவத்தோட அழகா வெளியில வருது. அதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடிதான் அது எந்த ஒரு இதுல இருந்ததுன்னே தெரியாது இல்லையா, எப்படி அந்த ஜீவன் இருந்ததுன்னே தெரியாது. அத போல எல்லாம் இப்ப எப்படி பகவான் மாயை மேல அந்த பார்வையை செலுத்தும் பொழுது அப்போ மாயை அப்படியே விகாரப்படுறதாம், அப்படியே ஒரு சேஞ்சஸ் வருது அந்த மாயைக்குள்ள. அதனால 3 குணங்களும் அப்படி இப்படி அசைக ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த காலசக்தி, அதே மாதிரி இந்த கர்மாக்கள், ஏன்னா ஒரு ஜீவனுக்கும் ஒரு கர்மா இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, புண்ணிய பாப்ப கர்மாக்கள் இருக்கு, அதன்படிதான் ஒரு உடம்பு கிடைக்கிறது. அதனால எல்லாம் சேர்ந்து இது என்னன்னா இப்ப டோட்டாலிட்டி, இது மேக்ரோ லெவல்ல, பெரிய லெவல்ல யோசிச்சு பாருங்க, சின்னது இல்ல. இப்ப நம்மள ஒரு ஜீவன் தனியா பார்க்கும்போது சின்னதா சொல்றோம், பெரிய லெவல்ல யோசிக்கும் பொழுது, இந்த லோகம் முழுக்கன்னு யோசிக்கும் பொழுது எப்படி இருக்கும். அப்போ எல்லாம் மறுபடியும் தோண ஆரம்பிக்கிறது. அப்பதான் என்னன்னா இந்த குணங்கள் மூலியமாக மாயைக்கு கூட ஹெல்ப் பண்ணி கடைசியில மகத்தத்துவம் அப்படிங்கிறது உருவாருது. மகத்தத்துவம் தான் புத்தி தத்துவம் அப்படின்னு சொல்றது. இந்த புத்தியை வச்சுட்டுதான் இந்த ஹோல் பிரபஞ்சமே எல்லாம் ஆரம்பிக்க போறது, ஒன்னொன்னா படைப்புன்னு ஆரம்பிக்க போறது. அப்ப அந்த புத்தி தத்துவம் என்ன பண்றது, அதுக்கு அடுத்தது அகம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை உண்டு பண்றது. இது எல்லாம் டோட்டல் அகம். இந்த ஜீவன்கள் மொத்தம் சேர்ந்து ஒரு டோட்டலா சொன்னா எப்படி இருக்கும், ஜீவ சமூகம்னு சொல்றோம் இல்லையா, அது போல அந்த டோட்டலா ஒரு அகம். அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக அந்த அகம் ஒன்னொன்னுத்தோட சேர்ந்துதான் இண்டிவிஜுவலா ஒன்னொன்னு உருவாக போறது இல்லையா. அப்போ இந்த டோட்டலா உண்டாயிட்டு அது மறுபடியும் ஒரு குணத்தோட சேர்றது. அதுதான் சோகம் திரிகுணக்கிரமா திரிவிததாம். அகம் தத்துவம் சாத்விகத்தோட சேருது, அகம் தத்துவம் ராஜசத்தோட சேருது, அகம் தத்துவம் தாமசத்தோட சேருது. ஒன்னொன்னுக்கும் வைகாரிக்கம்னு ஒரு பெயர், சாத்விக அகங்காரத்துக்கு, அதே மாதிரி ராஜச அகங்காரத்துக்கு தைஜசம்னு பெயர், அதே மாதிரி தாமச அகங்காரத்துக்கு தாமசம்னு பெயர். இப்படி 3ம் இப்படி பிரிஞ்சு போய் ஒன்னொன்னு ஒரு விஷயங்களை உண்டு பண்றது அப்படிங்கறத சொல்றா. அப்போ அதுதான் சாத்விக அம்சம். அதுல இருந்து வர்றதுதான் என்னன்னா இந்த சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஒன்னொன்னுக்கும் ஒரு அதிதேவதைன்னு சொல்றோம். வெளியில பார்க்கும்பொழுது நம்மளுக்கு உருவத்தோட பார்த்துதான் பழக்கம் அப்படிங்கறதுனால என்னன்னா தேவதைகள்னு ஒரு உருவமாக சொல்லப்படுறது இல்லையா. இந்திரன், அதே மாதிரி வருணன், மித்ரன், இப்படி எல்லாம் ஒரு தேவதையாக சொல்றோம். ஆனா அதே சக்தியாக இருந்ததுன்னா இல்லையா, உள்ளுக்குள்ள கேட்கக்கூடிய சக்தி. இப்ப ஒருத்தருக்கும் தனித்தனியாக கேட்கக்கூடிய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஓவரால் கேட்கக்கூடிய சக்தி எல்லாம் சேர்ந்து ஒண்ணு இருந்ததுன்னா அதுதான் அந்த தேவதையாக சொல்லப்படுறது. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு மட்டுமே என்னன்னா காதுல கேட்கறதுன்னு ஒரு சக்தி இருக்கு. ஆனா இந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய சக்தி பூரா சேர்ந்துட்டுனா ஒரு தேவதையாக ஆயிடுறது. அந்த தேவதைகளை தான் உண்டு பண்றதாம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சாத்விக அகங்காரம் அப்படிங்கிறது. அதனால என்னன்னா சூரியன், வருணன், அஸ்வினி தேவர்கள், திசைகள், வாயு, அதே மாதிரி அக்னி, இந்திரன், அதே மாதிரி அச்சுதன், மித்ரன், சந்திரன், பிரம்மா, அதே மாதிரி ருத்ரன், அதே மாதிரி க்ஷேத்ரஜன். ஏன்னா இவா எல்லாரும் என்னன்னா பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், அந்த கரணங்கள் எல்லாத்துக்கும் அதிதேவதைனா இவாள்லாம். அதனால 14 பேர் இருப்பா. அந்த 14 பேரும் என்னன்னா ஒன்னொன்னுத்துக்கான அதிதேவதைகள். இவாள்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இப்ப எல்லாம் இருக்கு, தனித்தனியா இருக்கு. அதே மாதிரி
அந்த சாத்விக அகங்காரத்திலேருந்தே என்னன்னா அந்த கரணங்கள்னு 4 உண்டாருது. மனம், புத்தி, அகங்காரம், சித்துன்னு சொல்லக்கூடிய 4 உண்டாருது அப்படிங்கறது முதல்ல. அது சாத்விக அகங்காரத்துல இருந்தே உண்டாயிடுது. அடுத்தது ராஜச அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. சோ பஞ்ச கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். காது, கண்ணு, மூக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஒன்னொன்னும் நம்ம ஞானேந்திரியங்கள்னு பார்க்கும்பொழுது 5. அதே மாதிரி கர்மேந்திரியங்கள், கை, காலு, மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள், அதே மாதிரி வாக்கு வந்து 2த்துக்குமே இருக்கு. நாக்கு வந்து என்னன்னா ஒண்ணு ருச்சி ஞானேந்திரியமாகவும் இருக்கு, கர்மேந்திரியமாகவும் இருக்கு. ஏன்னா பேசுற தன்மைங்கிறது கர்மாக்கள்ல சேரக்கூடியது, அதனால அதுவும் இருக்கு. இப்படி வந்து என்னன்னா எல்லாம் 10 இந்திரிய கூட்டங்களே உண்டாயிடுதான். அதே மாதிரி தாமச அகங்காரத்துல இருந்து என்னன்னா அதனுடைய தன்மாத்திரைகள், அதனுடைய சட்டில் குவாலிட்டின்னு சொல்லுவோம். எதனோடது? பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா. பஞ்சபூதங்களுடைய சட்டில் குவாலிட்டி. ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு குவாலிட்டினா டைரக்டா குணம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குணம்ங்கிறது சொல்ல மாட்டா, அதனுடைய சட்டிலா, அதனுடைய சூக்ஷ்மமான விஷயமாக சொல்லப்படுறது. ஏன்னா காத்து அப்படிங்கிற போது ஒரு சத்தம் வரும்போது ஓ காத்து வீசுறதா பலமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னு ஒரு சட்டுலா இது இருந்ததுன்னா, இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து தண்ணி ஜலம் கொட்டின உடனே அதனுடைய டச், அந்த ஃபீல் தெரியறது, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ ஒன்னொன்னுத்துக்கும் இருக்கக்கூடிய சட்டில் விஷயம் இருக்கு, சூக்ஷ்மமான விஷயம். பிளஸ் அதோட முன்னாடி வந்ததுக்கு அதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து அடுத்தடுத்து தோற்றுவிக்கிறது. அப்படிதான் வந்து என்னன்னா முதல்ல சப்தம் உண்டாச்சு. அந்த சப்தத்திலேருந்து வந்து என்னன்னா வியோமன்னு சொல்லக்கூடிய ஆகாசம் உருவாச்சு. அந்த ஆகாசத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்பர்ஷம், அந்த ஸ்பர்ஷத்துக்கு அப்புறம் தான் காத்துக்கு அப்புறம் தான் ரூபத்துக்கு அப்புறம் தான் அக்னிக்கு அப்புறம் தான் அந்த ரசம், அந்த டேஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் ஜலம், அந்த ஜலத்துக்கு அப்புறம் தான் என்னன்னா ஸ்மெல், கந்தம்னு சொல்றோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் எர்த்துன்னு சொல்லக்கூடிய, அதாவது நிலம்னு சொல்றோம் இல்லையா அது. இப்படி வரிசையா என்னன்னா தன்மாத்திரை, அதனுடைய பஞ்சபூதம், தன்மாத்திரை பஞ்சபூதம், அதே மாதிரி கிரமமா வர்றது, 10 விஷயங்கள் தோன்றது. இதுக்கு அடுத்தடுத்து வர்றதுக்கு முன் குவாலிட்டியும் சேர்த்து வருது. அதனாலதான் பூர்வ கலனாத்து அப்படின்னு பார்த்தோம். இப்ப எல்லாம் உண்டாயிடுத்து. பஞ்சபூதங்கள் இருக்கு, பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அதே மாதிரி அந்தந்த அதி தேவதைகள் எல்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே சேரவே இல்லையா, எல்லாம் தனித்தனியா இருக்கு. அப்ப சேர்க்கணும் இல்லையா. எல்லாத்துக்குள்ளேயும் என்னன்னா ஒரு விஷயம் உள்ள போனாதான் இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ போன், மொபைல் இருக்கு, மொபைல் மட்டுமே இருந்ததுன்னா போறாது இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா. ஒண்ணு வைஃபை தேவை, இல்லைன்னா சிம் கார்டு தேவை இல்லையா. அதை போலதான் இங்க என்ன பண்றார் பகவான், ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் பிரவேசம் பண்றார், மகத்தத்துவத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறார், கிரியா சக்தியை கொடுக்கிறார். அதன் மூலியமாக ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் பிரவேசம் பண்ணி அதை தோற்றுவிக்கிறன்னா ஆக்டிவேட் பண்றது. அதை ஆக்டிவேட் பண்றதுனால என்னன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முட்டை ஃபார்ம் ஆகுறதுதான். எல்லாம் கட்டையன்னா கடையறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லாம் தயிர் அப்படி அப்படியே இருந்ததுன்னா அதுல வந்து நெய் வராது இல்லையா, வெண்ணெய் வராது இல்லையா. அதை கடையும் பொழுதுதான் என்னன்னா அதுல இருந்து அழகா ஒட்டாம வெண்ணெய் வருது இல்லையா, பந்து போல வெண்ணெய் வருது இல்லையா. அதை போலதான் இங்கேயும் என்னன்னா அழகா ஒட்டாம ஒரு பெரிய பிரம்மாண்டம் வருதான். அந்த பிரம்மாண்டத்தை தான் வந்து என்னன்னா ஏற்கனவே ஜலம் மட்டும் கர்ப்போதகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உதகம், அந்த ஜலத்திலேயே அந்த அண்டம் வந்து ரொம்ப காலம் அப்படியே இருக்கு. அப்போ அந்த திடீர்னு பார்த்தா என்னன்னா அந்த அண்டத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு விரிசல் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு, எப்படி நம்ம ஒரு கோழி முட்டை சொல்றோம் இல்லையா, அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றது, அதே போலவான்னு கேட்காதீங்க. அத மாதிரி வந்து என்னன்னா பகவான் அதுக்குள்ளே இருந்து அழகா அப்படியே வராராம். அதுதான் எப்படி வர்றார் அப்படின்னா ஜெகத் ரூபம் விராடாஹ்வயம், இந்த ஜெகத்தினுடைய ரூபமாகவே பகவான் வெளிவரார் அப்படிங்கறத சொல்றான். எப்படி நம்ம எல்லாமும் கூட வந்து என்னன்னா ஒரு முட்டையில இருந்தனே வந்திருக்கோம் இல்லையா, அத போலதான் வந்து என்னன்னா இந்த விராட் ஸ்வரூபம் அப்படின்னாலே பெரும் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாள் எப்படி வர்றார் அப்படின்னா அந்த அண்டத்தை அப்படியே அழகா பிளந்து அப்படியே அந்த அண்டத்துக்குள்ள 14 லோகங்களும் சேர்ந்து பகவானே ஒரு ரூபமாக இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கால்கள், சாகஸ்வைகி கரபாத மூர்த நிவகைகி, ஆயிரக்கணக்கான மூர்தன தலை, ஆயிரக்கணக்கான கரங்கள், ஆயிரம்னு கவுண்டபிள் கிடையாது. ஏன்னா
எத்தனை ஜீவன்கள்னு சொல்ல முடியாது இல்லையா, அத்தனை ஜீவன்களுக்கான காதாகவும் அத்தனை ஜீவன்களுக்காக கண்ணாகவும், நம்ம கண்ணெல்லாம் வேலை பண்றது காதெல்லாம் வேலை பண்றது அப்படின்னா உள்ள பகவான் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அது வேலை பண்றது இல்லையா. அந்தந்த தேவதைகள்லாம் இருந்தா மட்டும் போராது, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு பகவான் வேணும் இல்லையா. அத போல ஒருத்தருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அதனாலதான் இருந்துட்டு இருக்கார். அவர் அந்தர்யாமினா ஒரே இடத்துல ஏதோ இருந்துட்டு எல்லாம் செயல்படுத்துறாரு அப்படின்னு இல்ல, உள்ள பூரா பகவான் மட்டுமே தான் இருக்கு. அந்த பகவானாலதான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்குள்ள கண்ணு பார்க்கறது காது கேட்கறதுன்னு எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை அழகா அப்படி 14 லோக்கங்களுடைய அந்த உருவமாகவே விராட் ஸ்வரூபன் அப்படிங்கிற அந்த ஒரு வடிவம் வர்றதுதான். அது பல ஆயிரம் கணக்கான கண்ணு தலைகள் கைகள் கால்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு ரூபத்துல நீயே பிரகாசிச்சிருந்தே ஹே குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட நீதான் என்ன எல்லா நோய்கள்ல இருந்தும் ரட்சிக்கணும் அப்படிங்கறதோட இந்த 5வது தசகம் பூர்த்தி ஆகிறது. ஆமையாத் அப்படின்னாலே என்னன்னா டிசீஸ் அப்படின்னு அர்த்தம், ஒரு பக்குவப்படாம இருக்கக்கூடிய. ஏன்னா இது இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம நம்ம ஏதோ சாப்பிடுறோம் தூங்குறோம் எப்படியோ இருக்கோம் இல்லையா. இப்ப இத்தனை விஷயங்கள் உள்ள இருக்கே, இந்த மாதிரி ஒரு அண்டம் பகவானே இந்த ஸ்வரூபமா இருக்கும் பொழுது நம்ம அதுல எங்கேயோ ஒரு துளி, ஒரு டிராப்னு கூட சொல்ல முடியாது, அதுலயும் ஒரு சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இல்லையா. அதனால அப்படியேப்பட்ட நமக்கு என்னன்னா பகவான் எல்லாத்தையும் ஆட்டுவிக்கிறதுனால்தான் நம்ம ஆடின்னு இருக்கோம் இல்லையா. அதனால இதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்நாட்கள் நல்லபடியாக ஒரு ஆனந்தமாக கழிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர. அப்படியேப்பட்ட நீதான் என்ன இந்த வியாதிகள்ல இருந்தெல்லாம் ரட்சிக்கணும் அப்படிங்கறதோட 5வது தசகம் பூர்த்தி ஆறுது. நாளை